சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் மாடியிலிருந்து கடந்த வாரம் குதித்து தற்கொலைக்கு முயன்ற மாணவி படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். சென்னை கத்தீட்ரல் சாலையில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் பயின்ற மாணவி சகோதரி இறந்த மன அழுத்தத்தில் இருந்தவர் தற்கொலைக்கு முயன்றதின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியும் சக மாணவிகளிடையே சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஆயிஷா என்ற மாணவி சென்னை கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் என்ற தனியார் கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த புதன்கிழமை அன்று பிற்பகல் வகுப்பறைக்கு வந்த அவர் திடீரென வகுப்பறையை விட்டு வெளியே வந்தவர் 2ஆம் தளத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றார். உடனே அங்கிருந்து அவர் மீட்கப்பட்டு ஸ்ரீநகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக உயிரிழந்த சகோதரியின் மூத்த சகோதரியானவர் விபத்து ஒன்றில் உயிரிழந்தது தொடர்பாக தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாகவும் அதற்குண்டான மன அழுத்தம் தொடர்பாக மருத்துவர்களிடையே சிகிச்சையும் மருத்துவ மாத்திரைகளும் எடுத்து வந்திருந்த நிலையில் தொடர்ந்து தனது பெற்றோர்களிடம் இருந்து வந்திருந்த மன அழுத்தம் காரணமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியேற முடியாமல் தொடர்ந்து இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை வகுப்பறைக்கு வந்தவர் வகுப்பறையை விட்டு வெளியே வந்து 2ஆம் தளத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றவர் அங்கிருந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.